பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சகரியா 10 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சிறந்த ஒரு நாளாக, புதிய வாய்ப்புகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க போகின்றது. அது நீங்கள் எதிர்பார்க்காததாக, நீங்கள் கனவிலும் கண்டிராததாக, உங்களுடைய எதிராளிகளும் விரும்பாததாக, நினைத்திராததாக இருக்க போகின்றது. ஆம், ஒரு புதிய ஆரம்பத்தின் நேரமாக, புதிய தொடக்கமாக நீங்கள் இழந்து போன நன்மைகளை சுதந்திரிக்கிறதாக இருக்க போகின்றது. காரணம், நம்மை நேசிக்கின்ற, நம்மில் அக்கறை கொள்கின்ற அன்பான தேவன் உங்கள் அருகில் இருக்கின்றார், உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். உங்களை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் சரி செய்ய போகின்றார். இந்த கரிசனையுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நான் உங்களை பலப்படுத்துவேன், நீங்கள் சகலத்தையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யாக்கோபு தன் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வனாந்திரத்தில் தனிமையில் நடந்து கொண்டிருந்தார். நம்மேல் உள்ள அக்கறையினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, பாதுகாக்கும்படி பார்த்து கொண்டிருக்கின்ற தேவன் யாக்கோபின் கலங்கின இருதயத்தை பார்த்து அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். யாக்கோபு தான் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறதையும், அதற்கும் மேலாக தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதையும், மேலும் அவரை குறித்த வாக்குத்தத்தமான தேவனுடைய சத்தத்தையும் கேட்டபோது யாக்கோபு தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். தான் சேர வேண்டிய இடத்தை பத்திரமாக சேர்ந்தார். தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறினார். எசேக்கியா ராஜாவிற்கு சுகமில்லை என்பது பிரச்சனையாக இருந்தது. எசேக்கியாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலை. காரணம், அவருடைய வியாதிக்கு அதுவரை மருந்தும் இல்லை. ஆதலால் மருத்துவர்களால் அவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. ஆனால் தன் ஜனங்களின் மீது அக்கறையுள்ள தேவன் எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு சோர்ந்து போயிருந்த அவரை பலப்படுத்தி, அவருடைய பிரச்சனைக்கு அத்திப்பழத்தை வெட்டி அந்த கட்டிகளின் மேல் போடும்படி ஒரு ஆலோசனையும் கொடுத்தார். எசேக்கியா அதை விசுவாசித்து செய்தபோது அவருடைய வியாதி மறைந்து போனது. எலியா பெருமலை இரைச்சலின் சத்தத்தை கேட்டபோது அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவரோடு கூட இருந்த ஆகாப் ராஜா எலியாவை மறந்து தான் மட்டும் பிழைத்தால் போதும் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு ஓடி போனார். ஆனால் தேவனுடைய கரம் எலியாவின் மீது இறங்கின போது எலியா தன் சரீரத்தில் புது பலன் அடைந்தவராக ஓடியே குதிரையில் சென்ற ஆகாப் ராஜாவை மேற்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, வைரஸ் கிருமிகள் திரும்பவுமாக வேகமாக பரவுகின்ற செய்தியை கேட்டும், மழையினால் ஏரிகள் நிரம்பி மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ என்ற செய்திகளை கேட்டும் அச்சத்தோடு இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பின, நேசித்த மக்கள் உங்களை மறந்து விட்டார்கள், உங்களை ஒதுக்கி விட்டார்கள், சின்ன சின்ன காரியங்களில் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனையோடு இருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இனி மாறுவதற்கு கடினம், எதுவும் இனி நம்புவதற்கு கடினம், எதுவும் இனி சரி செய்வதற்கு கடினம் என்ற மனநிலையில் இருக்கின்றீர்களா? ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை சந்திக்க நீங்கள் தனியாயில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் தம்முடைய நீதியின் கரத்தினால் நன்மையான காரியங்களை மாத்திரம் நீங்கள் பார்க்கும்படி உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஆதலால் நம்பிக்கையோடு இருங்கள். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். நீங்கள் விரும்பினதை காட்டிலும் தேவன் மேலான நன்மைகளை பார்க்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையும் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா? தேவன் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? உங்கள் மேல் அன்பும் கரிசனை உள்ள தேவன் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு உரிதான நன்மைகள், உங்களுக்கு உரிதான ஆசீர்வாதங்கள் அவர் கட்டாயம் கட்டளிடுவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைச்சதை ஒருவரும் தடை செய்ய மாட்டார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற
ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் வைக்க. நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கு. நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கு. நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறேன். அப்பா, அவருடைய தேவைகள், அவருடைய கவலைகள், அவருடைய வேதனைகள், அவருடைய பாரங்கள், அவருடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இம்மட்டுமாக உன்னை கரம் பிடித்து நடத்தின தேவனாகிய கர்த்தர் உன்னை செமையான பாதையில் நடத்துவேன். நீங்கள் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை, மாறுதல்களை, நன்மைகளை உங்கள் கண்கள் காணும்படி நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாயிருக்கும். காற்றையும் மலையை நீர் காணாமல் இருக்கலாம், ஆனா உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, நல்ல செய்திகளை காண கிருபை தாங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். எஸ், மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? அதனால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.